நாமக்கல்லில் காவிரி ஆற்றில் மீன்பிடிப்பது தொடர்பாக இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றமான சூழல் நிலவியது. சிறு தகராறு இரு ஊர்களின் பிரச்சனையாக மாறியதன் பின்னணி என்ன? விதிமுறையை மீறி மீன்பிடித்ததால் இரு தரப்பினர் மோதிக்கொண்ட பதைபதைக்க வைக்கும் காட்சிதான் இது. மின் விளக்கை பொருத்தி மீன்பிடித்த விவகாரத்தில் நடந்தது என்ன? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் வசிக்கும் கிராம மக்கள் காவிரி ஆற்றில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இவர்களுக்கு என்று தனித்தனி சங்கங்களும் உள்ளன. பரிசலில் சென்று மீன்பிடிக்கும் போது அதில் மின்விளக்குகள் பொருத்தக்கூடாது என்று விதிமுறை வகுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிலர் இந்த விதிமுறையை பின்பற்றுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சூழலில் பள்ளிப்பாளையம் மீனவர் சங்க உறுப்பினர்கள் சங்க விதிமுறையை மீறி மீன்பிடித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு கொக்கராயன்பேட்டை மீனவர் சங்க உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அத்துடன் பரிசலில் பொருத்தியிருந்த மின் விளக்கையும் எடுத்துச் சென்றுள்ளனர். சங்க கூட்டத்தில் வந்து விளக்கமளித்துவிட்டு உடைமைகளை வாங்கிக் கொள்ள கூறியுள்ளனர். பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர்கள் கொக்கராயன்பேட்டைக்கு சென்று அங்கிருந்தவர்களிடம் மின் விளக்கு மற்றும் மீன்பிடி வலையை எடுக்க முயற்சித்துள்ளனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. இதனால் அப்பகுதியே வன்முறை களமாக மாறியது. இந்த மோதலின் போது நெல் அறுவடைக்கு பயன்படுத்தும் அரிவாள் மூலம் கொக்கராயன்பேட்டையைச் சேர்ந்த பெரியசாமி மற்றும் கார்த்தி ஆகியோர் தாக்கப்பட்டுள்ளனர். இதில் படுகாயமடைந்த இருவரும் ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இரு தரப்பினர் ஒருவருக்கொருவர் ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்ட வீடியோ தற்போது வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளது. காவிரி ஆற்றில் மீன்பிடிப்பது தொடர்பாக இரு பிரிவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் பள்ளிப்பாளையம் பகுதியில் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது.